அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மகர ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்காரங்க அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம், அதாவது சனி பகவான் நிறுத்தி நிதானமாக பலனை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல. இந்த காலகட்டம் உங்களுடைய இதுவரை எடுத்த முயற்சிகள் இப்போ ஒரு நிதானமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப நீங்களும் பேச்சுவார்த்தையில் ஒரு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படிங்கிறது கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதி, அதாவது கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு. அப்போ நீங்கள் ஏதாவது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். ஆனால் அந்த கடனை வாங்கினாலும் விரைவில் நீங்கள் அடைச்சிடுவீங்க. ஏன்னா அந்த குரு வக்ர குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கடனை வாங்கினாலும் அடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 8 12 அப்படிங்கிறப்ப நீங்கள் திடீர் ஒரு பண வரவு இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் அந்த வந்த வழி தெரியாமல் அது விரயமாகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். திடீர்னு வர்ற மாதிரி வரும், அது எங்கே போச்சுன்னே தெரியாத நிலைமையில உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு பணம் சேஃப்டி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறப்ப குழந்தை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வேண்டியதை தேவையானதை நீங்கள் பார்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் ஆசைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறது தான். உங்களுடைய சுற்றுலா, குழந்தைகளோட ஜாலியாக வெளியே சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும். பணம், அதாவது கடன் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஒரு பக்கம் கடன் வாங்குறதா இருந்தால் சரி, ஒரு பக்கம் கடன் கொடுக்குறதா இருந்தால் சரி, இந்த பணம் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் தேவையில்லாத சின்ன ஒரு முதலீடு, சின்ன ஒரு பணம் அப்படின்னு நினச்சி பெரிய அளவில் நீங்கள் அதை வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் எப்பயுமே பண விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு கவனம் தேவை அப்படிங்கிறது தான். நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது சிவன் பாதி சக்தி பாதி இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, அல்லது சங்கரங்கோயில் வழிபாடு, உங்களுக்கு பெருமாள் பாதி சிவன் பாதி அப்படின்னு சங்கரங்கோயில் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.